Hi guys, welcome to my channel Sparkle Kitchen Lifestyle. நம்ம சேனல்ல வீடியோ வந்து 1 month ஆயிருக்கும். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சில பல பர்சனல் இஷ்யூனால என்னால சரியா வீடியோ போட முடியல. ஆனா இனிமேல் அட்லீஸ்ட் வந்து வீக்லி 3 வீடியோஸ் வச்சு நான் போட ட்ரை பண்ணுவேன். என்கிட்ட வந்து ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லயும் வாட்ஸ்அப்லயும் கேட்டேன். என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்காகவே நான் கண்டிப்பாக வீக்லி அட்லீஸ்ட் 3 வீடியோஸ் வச்சு அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோவும் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எடிட் பண்ணி கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் கிளாம் மேக்கப் லுக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த லுக் தான் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என் ஃபேஸில் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் தான். ஏன்னா மற்ற ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணால் எனக்கு ஏதோ பிம்பிள் வர மாதிரி இருக்குது. அதனால நான் ஆயுஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரை வந்து பின்னாடி கொண்ட மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மேக்கப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போடுறதுக்கு இல்லை சிம்பிளாக நம்ம டெய்லி மேக்கப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேக்கப் போட்ட மாதிரியே தெரியாது. நம்ம நார்மலாக சிம்பிளாக இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பயும் நிவ்யா தான் யூஸ் பண்ணுவேன். அதே தான் இன்றைக்கும் போட போகிறேன். இந்த மாய்ஸ்சரைசரை ஸ்மால் அமௌண்ட் எடுத்து நான் என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக்கில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டுட்டோம். அது வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு 2 minutes வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம 2 minutes ஆகிடுச்சு. நம்மளோட மாய்ஸ்சரைசர் அப்சர்வ் ஆன உடனே நான் இன்றைக்கி என்ன க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லாக்மியோட சிசி க்ரீம் தான். இதுக்கு பதில் நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்க பிபி க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபவுண்டேஷன் இருந்துச்சுன்னா ஃபவுண்டேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிபி க்ரீம் யூஸ் பண்ணுறேன். சேம் இதையும் ஸ்மால் அமௌண்ட் எடுத்துக்கிட்டேன். எடுத்து ஃபுல் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எங்கே அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு தோணுதோ அவங்க கூட பண்ணிக்கலாம். நான் இந்த பிம்பிள்ஸ் மேலே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். அப்புறம் என்னோட ஐ கீழே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டார்க் ஸ்பாட்ஸ்லையும் டார்க் சர்க்கிள்ஸ்லையும் மட்டும் அப்ளை பண்ணோம். இப்போ நம்ம ஆல் ஓவர் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட தனியாக ஃபவுண்டேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தனியாக ஃபவுண்டேஷனை கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப அதிக ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இதே இன்னொரு டைம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்மால் அமௌண்ட் தான் எடுத்திருக்கேன். நெக்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம லிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக ஹிமாலயா லிப் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். லிப் பாம், அதாவது லிப் பாம். இப்போயே நம்ம லிப் பாம் போட்டு வச்சிட்டோன்னா கடைசியாக நம்ம லிப்ஸ்டிக் போடும்போது நல்லா க்ளோயிங்காக மாய்ஸ்சரைஸாக இருக்கும்.
இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் வச்சு நம்ம மேக்கப்பை செட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு மேட் ஃபினிஷ் வேணாம், க்ளோயிங்காக வேணும் அப்படின்னா இதோட கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நீங்கள் காம்பேக்ட் போட்டிங்கன்னா மேக்கப் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் இப்போ நான் காம்பேக்ட் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் காம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா மேட் ஃபினிஷ் வந்துடும். லைட்டாக உங்களுக்கு எங்கே தேவையோ, இப்போ கண்ணு கீழே, அதோ லிப் கீழே, அங்கெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே தான் நம்மளுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஸோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல் ஃபேஸ்க்கு வேணாம். போதும், ரொம்ப ஓவராக போட்டோன்னா மேட் ஃபினிஷ் வந்துடும். இப்போ நம்ம க்ளோயிங் லுக் தேவை இல்லையா, அதனால. இப்போ நம்ம அடுத்து நம்மளோட ஐப்ரோவை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட மஸ்காரா வந்து எதனா தீந்து போயிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதை வச்சு நம்ம ஐப்ரோவை ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை இப்படி சீவி விடுங்க. உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனுக்கு. உங்களுக்கு எந்த டைரெக்ஷன் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் நம்ம சீவி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஐப்ரோஸ் இந்த மாதிரியே ஓகேனா அப்படியே விட்டுடலாம். இல்லைனா உங்களுக்கு இன்னும் பிரைட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐப்ரோ வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் வச்சிங்கன்னா செட்டெல்லாம் நம்மளோட ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். பிளாக் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா போல்டாக இருக்கும். நான் எப்பயும் ஐப்ரோ யூஸ் பண்ண மாட்டேன், சும்மா உங்களுக்காக ஐப்ரோ ட்ரா பண்ணி காட்டுறேன். நான் வந்து என்னோட ஐஷாடோ பேலட்டில் டார்க் ப்ரௌன் எடுத்துக்கிறேன். டார்க் ப்ரௌனையும் பிளாக்கையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட ஐப்ரோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேயே போடாமல் கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிரைட்டாக பிடிக்காது, அதனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சேம் இதே மாதிரி இந்த சைடும் ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கே வித்தியாசம் தெரியும், இது நல்லா போல்டாக இருக்கும். எப்பயும் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி நம்ம ஹேர் க்ரோத் எங்கே அதிகமாக இருக்கும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நம்ம ஐப்ரோ ஷேப்க்கு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐப்ரோவும் ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம ஐப்ரோ ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம், நல்லா போல்டாக இருக்கும். நம்ம அடுத்து லிப்ஸ்டிக் போகலாம். லிப்ஸ்டிக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாக்மியோட லிப் crayon எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம லிப்ஸில் லைட்டாக போட்டுக்கலாம். உங்களுக்கு டார்க்காக வேணும் அப்படின்னா நீங்கள் டார்க்காக கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். சேம் இந்த லிப்ஸ்டிக்கே நம்ம இப்போ ப்ளஷ்ஷாக இல்லை நேச்சுரல் லுக்காக ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து இங்கே லைட்டாக 2 டாட்ஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும், அப்புறம் மூக்கில் இங்கே ஒரு 2 டாட் வச்சுட்டு நல்லா கையிலேயே அழிச்சு விட்டுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் கிளாம் மேக்கப் லுக். இதை வந்து நம்ம காலேஜ்க்கு அப்புறம் ஆஃபீஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டெய்லி மேக்கப்புக்கு கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதோட வேணும்னாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை சில பேருக்குலாம் ஐலைனர் காஜல் வச்சா தான் பிடிக்கும். எனக்குலாம் ஐலைனர் காஜல் வச்சா தான் பிடிக்கும். ஸோ நம்ம ஃபைனல் குட்டி ஸ்டெப்பாக ஐலைனர் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஸ்கெட்ச் லைனர் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த விங் மாதிரி வச்சுக்கிட்டு ரொம்ப போல்டாக வைக்காமல் நார்மலாக இங்கே வச்சுக்கிறேன். சேம் அதே மாதிரி இந்த கண்ணில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 கண்ணிலையும் ஐலைனர் வச்சுட்டோம். அதே மஸ்காராவும் வச்சுக்கலாம். நான் மஸ்காராவுக்கு ப்ளூ எமன் எடுத்திருக்கேன்.
மேக்கப் லுக். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்கப் லுக் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கேற்ற மாதிரி ஹேர் செட் பண்ணிங்கன்னா நம்மளோட மேக்கப் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். நான் போய் ஆஃப்லைனில் என்னோடய ஹேரை செட் பண்ணிட்டு வந்துடுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப்போட அவுட்கம். நீங்களும் உங்கள் ஆஃபீஸ் இல்லை காலேஜ்க்கு இந்த மேக்கப் லுக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் வெட்டிங் போகணுன்னா கூட உங்களுக்கு மேக்கப் பிடிக்காது அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான லுக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.